எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சில ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானா ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் போட்டு வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் நியூஸை பார்ப்போம். சோனியா டெவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரெஸ்லர் டபிள்யூடபிள்யூல இருக்கதே சீரியஸாக நான் மறந்துட்டேன். பட் இந்த ரூமர் நியூஸை கேட்டதுக்கப்புறம் தான் இவங்க இருந்தாங்கல்ல அப்படிங்கிற ஒரு சின்ன ஞாபகமே வந்துச்சு. ஸோ அந்த சோனியா டெவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரியும் காரணமாக ரெஸ்ட்டில் இருந்தாங்க. இப்போ ஒரு ரூமர் வந்திருக்கு. அது என்ன ரூமர்லாம் அவங்களோட இன்ஜுரி எல்லாம் இப்போ எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கான ரிட்டர்ன் வந்து கூடிய சீக்கிரத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா டர்பி அலன் பற்றி தான். டர்பி அலன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏடபிள்யூ சூப்பர் ஸ்டார் தான். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அவர் மறுபடியும் அவரோட ரிங் ரிட்டர்ன் கொடுக்கணும்னு சொல்லி ஹோப் பண்ணுவோம். அடுத்தபடியாக நம்மளோட டபிள்யூடபிள்யூஇ சிஇஓ நிக்கானை பற்றி பார்ப்போம். ஸோ நிக்கான் அவரோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே டிகேஓட்ட வித்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது என்ன ஏன் அப்படி வித்தாருங்கிறது நம்மளுக்கு சரியா இன்னொரு நியூஸ் வரல. இப்போதைக்கு அவரோட ஷேர்ஸ் எல்லாம் அவர் டிகேஓட்ட முழுசாக வித்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இல்ஜா டிராகனோ அடுத்து இம்பீரியமோட ஃபியூச்சரை பற்றி தான். ஸோ இல்ஜா டிராகனோ அவரோட NXT சாம்பியன்ஷிப்பை வந்து NXTயில் லாஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ அவர் மெயின் ராஸ்டருக்கு வர போகிறாருங்கிறது ஒரு ஆள் அஃபிஷியல் தான். ஸோ அவர் நிறைய ரூமர் இருக்குது அவர் இம்பீரியம் இல்லாத சேருவாருன்னு சொல்லி. ஸோ அதுக்கான ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி மிச்சியெல்லாம் தள்ளி அடித்து போட்டானுங்க. இப்போ நம்மளோட பூக்கார்டி அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காரு. அதாவது அவர் வந்து அதாவது VIAங்கிற ஒரு போட்காஸ்ட்டில் அவர் ஜாயின் பண்ணப்போ அவர் இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது இப்போ இல்ஜா டிராகனும் இம்பீரியமில் சேர்றதுக்கு ஒரு கரெக்டாக இருக்கும், இந்த கரெக்டான நேரம் அப்படிங்கிற மாதிரி. இல்ஜா டிராகனை மட்டும் இம்பீரியமில் சேர்ந்துட்டோம் அப்படின்னா இம்பீரியம் எப்படி அப்படிங்கிற ஒரு ஃபேக்ஷன் வேறு லெவலில் ஒரு டாமினேட்டாக இருக்கும், ஒரு கிரேட்டான ஒரு ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அவர் வந்து இதில் சொல்லியிருக்காரு. நீங்கள் நினைக்கிறீங்க இல்ஜா டிராகனோ இம்பீரியமில் சேர்ந்து எப்படி இருக்குன்னு சொல்லி? அடுத்தபடியாக ட்ரூ மேக்கின்டயர் ஃபேன்ஸுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான நியூஸு. அதாவது நம்மளோட டபிள்யூடபிள்யூக்கு ஒரு சில மாதங்களாக ட்ரூ மேக்கின்டயரோட கான்ட்ராக்ட் முடிகிற லெவலில் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணாங்க. ஆனால் ட்ரூ மேக்கின்டயர் அதை சைன் பண்ணாமல் இருந்த நிலையில் இப்போ அஃபிஷியலாக ட்ரூ மேக்கின்டயர் அவரோட கான்ட்ராக்டை பார்த்தீங்கன்னா ரீசைன் பண்ணிட்டாரு. ஸோ இனி ட்ரூ மேக்கின்டயர் ஃபேன்ஸுங்களே சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய இனி கிளாஸ் ஆஃப் த கேஷில் நியூ சாம்பியன் ஆக போகிற ட்ரூ மேக்கின்டயர் ரீசைன் பண்ணி விட்டார். அதுக்கடுத்தபடியே நம்மளோட சிஎம் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இன்னும் முழுசாக 100% வந்து க்யூர் ஆகலை. ஆனால் நான் வந்து அதுக்காக நான் வந்து இப்போ அதாவது அவர் அப்பியரன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், ரெஸ்லிங்கில் ஏதாவது ஒரு சின்ன ஒர்க்காக இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணதுக்கு நான் வந்து இப்போ அஃபிஷியலாக ரெடியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் சொல்லலை. அதாவது அவர் வந்து பேக் ஸ்டேஜில் சில ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. அதனால் இன்னும் அவர் ரெஸ்ட்லலாம் ஒன்றும் இருக்கல. ஸோ அது சின்ன இன்ஜுரியாக இருந்தாலும் அவருக்கு சில பேக் ஸ்டேஜில் சில ஒர்க்ஸ் இருக்குது, அதெல்லாம் அவர் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதை குடிச்சிக்கிறதுல நான் வரோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன நியூஸ் அவர் கொடுத்துருக்காரு. மற்றபடியாக நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் அவர் ஒரு ட்வீட் பண்ணிருக்காரு. அதாவது நோ சர்ஜரி ஃபார் திஸ் கை அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவருக்கு கையில் ஒரு இன்ஜுரி இருக்குல்ல, அந்த இன்ஜுரிக்கு பார்த்தீங்கன்னா சர்ஜரி எல்லாம் தேவையில்லை, அது ஒரு சின்ன இன்ஜுரி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம டவுன் வந்து ரெஸ்ட்லலாம் பார்க்க மாட்டோம். அவர் வாரம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் செக்மெண்ட்டில் கலந்துக்கிட்ட தான் செய்வார். கூடிய சீக்கிரம் அவரோட இன்ஜுரியும் கிளியர் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இது எனக்கு சரியாக புரியலை, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு நான் சொல்கிறேன். அதாவது ரெஸ்லிங்கோட ஒரு சின்ன நியூஸாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது ஜெண்டர் மகள் ஒரு புதிய ட்ரேட்மார்க்கை வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம அவர் மண்டே நைட் மகாராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, இப்போ அதை இது பண்ணிக்கிட்டு ராஜ் தேசி அப்படின்ட்டு ஏதோ ஒரு ட்ரேட்மார்க் அவர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது அவரோட கிம்மிக்காக இருக்கலாம். அதாவது நம்ம டபிள்யூடபிள்யூல இருக்கிற நேரம் அவர் எல்லாரும் மண்டே நைட் மகாராஜா அப்படின்னு தான் அவரோட கிம்மிக்கு. ஆனால் இப்போ அவர் ராஜ் தேசி அப்படிங்கிற ஏதோ ஒரு புது கிம்மிக்கில் ஏதோ ஒரு புது ரெஸ்லிங் கம்பெனியில் அவர் கான்ட்ராக்ட் போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ராஜ் தேசி அப்படிங்கிற ஒரு கிம்மிக்லேயோ இல்லை பேர்லேயோ தான் அவர் ரிட்டர்ன் அவர் டெபியூட் கொடுப்பாருன்னு சொல்லப்படுது. அப்புறமா நேற்று நடந்த ஸ்மாக் டவுன் லைவ் ஈவெண்ட்டில் சில டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக நம்மளோட பரன் கர்பின். ஸோ அந்த மனுஷன் ரொம்ப டேலண்டான பர்சன். அந்த மனுஷனை கொண்டு NXTயில் போட்டு இப்போ ஃபைனலாக அவர் பார்த்தீங்கன்னா நேற்று ஏர் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா அவர் ஸ்மாக் டவுனுக்கு டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. இனி அது அவருக்கான வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி நான் விரும்புவேன்.
பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்-ட்ரூத்த பத்தி பேசுவோம். அதாவது ஆர்-ட்ரூத்துக்கு நம்ம கொஞ்சம் பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். அதாவது இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ரெஸ்லர்ஸ் எல்லாம் அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி உடனே 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளேயே அவங்களோட கான்ட்ராக்ட்ட கேன்சல் பண்ணிட்டு மத்த கம்பெனிக்குள்ள போயிறாங்க. ஆனா நம்மளோட ஆர்-ட்ரூத் பார்த்தீங்கன்னா 27வது வயசுல 1999 WWEல கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. ஆனா அவரோட ஃபர்ஸ்ட்டு ரெசல்மேனியா வின்னிங் மூமெண்ட் வந்து 2024 ரெசல்மேனியாவில் தான். அதாவது அவரோட 52வது வயசுல தான் அவரோட ஃபர்ஸ்ட்டு ரெசல்மேனியா வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக அவருக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன். ஒரு சின்ன ஃபன்னான ஒரு விஷயம் தான். அதாவது நம்ம பேட் மேக்கஃபி வந்து டோனிக்கான கலாய்ச்சிருக்காரு. அதாவது ஏதோ ஒரு ப்ரோட்காஸ்ட்டில் அவர் பேசிகிட்டு இருக்க நேரம் சடனாக டோனிக்கான இருந்திருக்காரு. அதாவது டோனிக்கான்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த WWE பற்றி காப்பீடிச்சு அந்த மாதிரியான ஒரு சக ரெஸ்லர்ஸ் அடி வாங்கியிருப்பார். ஸோ அதை இனி நம்மளோட டோனிக்கான வந்து நம்ம ரிங்கில் எதிர்பார்ப்போம் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபன்னான விஷயத்தை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அடுத்தபடியே ஒரு சின்ன நியூஸ் வந்திருக்கு. ஒரு வெப்சைட்டில் இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரோமன்ராஜ் 2024 வரைக்கும் எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காரு அந்த மாதிரி. ஸோ அது 2020 கணக்கு போட்டிருக்காங்க. கணக்கு போட்டால ரோமன்ராஜ் கிட்டத்தட்ட $5 மில்லியன் பார்த்தீங்கன்னா US பார்த்தீங்கன்னா சேலரி வாங்கியிருக்காரு. உண்மையிலே அந்த மனுஷன் வந்து அதுக்கு சூட்டான ஒரு ஆள் தான். ஏன்னா அந்த டைம் கொரோனா டைமு அந்த டைமில் WWE கட்டி கொண்டு போனது நம்மளோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான். இது எத்தனை பேர் டிசைட் பண்ணிடுறீங்க? ரோமன் ரெயின்ஸ்க்கு $5 மில்லியன் சேலரி பார்த்தீங்கன்னா சூட்டு தானானி. ஸோ அந்த வெப்சைட்லேயே ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு 100% அவருக்கு அந்த சேலரியை கொடுத்து தான் ஆகணும். அவர் அதுக்காக ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் அதை ஒத்துக்கிறேன். அவருக்கு அந்த சேலரி ஒர்த்து தான். அடுத்ததாக நம்ம அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் நம்மளோட ஷான் மைக்கிளை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது அவங்க கேட்டிருக்காங்க நம்மளோட ஏஜே ஸ்டைலுக்கும் ஷான் மைக்கிளுக்கும் ஒரு ட்ரீம் மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம அண்டர்டேக்கர் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க 2 இடத்துக்கிட்டையுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா அவரோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச்சு ஏஜே ஸ்டைலோட இருந்துச்சு. ரெசல்மேனியா ஒரு அவருக்கும் மறக்க முடியாத ஒரு ரெசல்மேனியா மேட்ச்னா அது நம்ம ஷான் மைக்கிள் கூட தான் இருந்துச்சு. ஸோ அவங்க 2 இடத்துலையும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க 2 இடத்துலையும் எபிலிட்டி பற்றி அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேர்த்துக்கும் இப்படி ஒரு மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு டவுட்டுமே கிடையாது. அது ஒரு 5 ஸ்டார் மேட்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை நம்மளோட ஷான் மைக்கிளுக்கும் ஏஜே ஸ்டைலுக்கும் ஒரு ட்ரீம் மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ச் எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களோட தாட்ஸை வந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க 2 பேத்துக்கும் மேட்ச் எல்லாம் நடக்காது. இது ஒருவேளை நடந்ததுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆளில் போட்டு வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.